ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 33ஆம் பகுதி. அபீக்ஷிதன். கரந்தமன் தீய கிரகங்களின் வீட்சண்யம் ஏதுமில்லாத தனது மகனின் ஜாதகம் கண்டு அபீக்ஷிதன் என்று பெயர் வைத்தான். அபீக்ஷிதனும் சுயம்பரங்களும். அந்த அபீக்ஷிதன் புஜ பல பராக்கிரமம் மிக்கவனாய் சத்தியம் சாந்த குணம் நிறைந்து இருந்தான். ஆனால் அவனுக்கு இல்லற வாழ்வில் நாட்டமில்லை. எனவே அவன் எங்கு சுயம்பரம் என்றாலும் அங்கு சென்று வென்று ராஜகன்னிகையை தூக்கி வந்து அவளை அவள் விரும்புபவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். அபீக்ஷிதன் கைது. அடுத்து விசால நாட்டு மன்னன் மகள் வைசாலினியின் சுயம்பரத்திற்கு சென்றான். அவன் வைசாலியை கவர்ந்து செல்கையில் மற்ற மன்னர்களை எதிர்த்தான். அவர்கள் தோற்று ஓடுபவர் போல ஓடி அந்த மன்னவர்கள் மறுபடியும் வந்து நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டு அபீக்ஷிதனை தாக்கிட அவன் மூர்ச்சித்து விழுந்தான். அப்போது அவனை கைது செய்து கடுஞ்சிறையில் அடைத்து விட்டனர். வைசாலன் தன் மகளை வேறொரு ராஜகுமாரனுக்கு திருமணம் செய்விக்க எண்ணி பெண்ணின் மனதை அறிந்து முடிவு செய்ய எண்ணினான். ஆனால் வைசாலினியோ உறுதியாக அபீக்ஷிதனை தவிர வேறு யாரை திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். இதனால் கோபம் கொண்ட வைசாலன் ஒரு நாள் ஜோதிடர்களை அழைத்து இன்றைக்கு மகளை வேறொரு அரசகுமாரனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறேன் என்றான். ஜோதிடர்கள் கிரகங்களை ஆராய்ந்து அன்று கிரகநிலை மோசமாக இருப்பதால் திருமணம் செய்தால் பல கெடுதல்கள் ஏற்படும் என்றனர். இந்நிலையில் அபீக்ஷிதன் விசால தேசத்தில் சிறைப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி கரந்தமன் செவிகளுக்கு எட்ட வீரை அதனை செவிமடுத்து மிக்க துயரமடைந்தாள். ஆயினும் பல சூழ்ச்சிக்காரர்களை எதிர்த்து நின்ற மகனின் வீரத்தை எண்ணி பெருமிதம் அடைந்தாள். கரந்தமன் அவர்களை பழிவாங்க பெரிய படையோடு புறப்பட்டான். எதிரிகளுடன் போரில் கரந்தமன் வெற்றி வீரனாய் விசால நாட்டில் புக வைசாலன் அவனை வரவேற்று அரியாசனத்தில் அமர்த்தி அபீக்ஷிதனை விடுதலை செய்து அழைத்து கொண்டு வந்து விட்டான். அபீக்ஷிதன் விடுதலை. விசாலன் தன் பெண் விரும்பியபடி அவளை அபீக்ஷிதனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவிக்க கரந்தமனும் அதனை அங்கீகரித்தான். ஆனால் அபீக்ஷிதனோ எவரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், ஏனெனில் தனக்கு இல்லற வாழ்க்கையில் இச்சை இல்லை என்று கூறினான். இதனை கேட்ட பின்னும் வைசாலினி அபீக்ஷிதனை தவிர வேறு எவரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவரிடம் கூறிவிடுமாறு தந்தையை வேண்டினாள். அவள் வைராக்கியத்தை கண்ட கரந்தமனும் தனக்கும் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு மகனிடம் அவளை திருமணம் செய்து கொண்டால் வாழ்வில் சுகம் ஏற்படும் என்று அறிவுரை கூறினார். வைசாலியின் உறுதிமொழி. அபீக்ஷிதன் சம்மதியாததால் கரந்தமன் வேறு வழி தோன்றாமல் விசால மன்னனிடம் விடைபெற்று தன் நாடு திரும்பினான். அபீக்ஷிதனையே திருமணம் செய்ய மன உறுதி கொண்ட வைசாலினி அடுத்த பிறவியிலாவது அவன் நாயகனாக பெற எண்ணி காட்டில் சென்று தவம் புரியலானாள். அவள் கடுந்தவம் பலன் தராததால் அவள் உயிரை விட தீர்மானித்தாள். தேவதூதன். தேவர்கள் வைசாலினியின் மன உறுதியை மெச்சி ஒரு தூதுவனை அவளிடம் அனுப்பி உயிரை விடாமல் இருக்க முயன்றனர். தேவதூதன் வைசாலினியிடம் அவள் வயிற்றில் பூவுலகை ஆளப்போகும் ஒரு பேரரசன் பிறக்கப் போகிறான் என்றும் அவன் அயச்சங்கு என்ற கொடிய அரக்கனை கொல்வான் என்றும் நீதி நெறி தவறாமல் தர்மத்தின் காவலனாய் தேவர்களையும் மகிழ்ச்சியுறச் செய்வான் என்று கூறினார். அப்போது வைசாலினி தான் பூ உலகில் அபீக்ஷிதனை அன்றி வேறு எவரையும் திருமணம் செய்வதில்லை என்று உறுதியுடன் இருப்பதாகவும் அபீக்ஷிதன் பிரம்மச்சாரியாக இருக்க உறுதி கொண்டிருப்பதையும் கூறி எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்டாள். தேவ ரகசியம். தேவதூதன் புன்னகை புரிந்து அது தேவ ரகசியம் என்றும் உண்மையாக அபீக்ஷிதனை அவள் திருமணம் புரிந்து நன்மைகளை பெறுதல் சம்பவிக்கும் என்றும் கூறி மறைந்தான். வீரை மேற்கொண்ட விரதம். அபீக்ஷிதனின் தாயான வீரை தான் குடும்ப நலன் கருதி ஒரு விரதம் மேற்கொள்வதாகவும் அதன் முடிவில் யார் எது கேட்டாலும் கொடுக்க போவதாகவும் கணவரிடம் கூறி கருவூலத்தில் உள்ள செல்வத்தின் பாதியை பெற்றாள். பின்னர் தன் மகன் அபீக்ஷிதனிடம் விரதம் குறித்து கூறி தானம் வழங்கும் காரியத்தை அவனே கவனிக்க வேண்டும் என்றும் அப்போது தானம் பெறுபவர்கள் எவ்வகையிலும் மனசஞ்சலம் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினாள்.
அபீக்ஷிதன் கட்டளையை அணுவளவும் பிசகாமல் நிறைவேற்றுவதாக கூறினான். அதற்கு பின் அரசி விரதத்தை தொடங்கினாள். அச்சமயம் நாட்டின் நலனில் அக்கறை கொண்ட மந்திரி அரசனிடம், இளவரசன் அபீக்ஷிதன் திருமணம் நடைபெறவில்லை. நாட்டை ஆள அடுத்த வாரிசு இல்லை என்றால் நாட்டை பகைவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள். அதை தடுக்க ஆவன செய்யுமாறு கூறினான். அதே சமயம் ராணியின் விரதம் நிறைவடைந்ததை காட்டும் முரசொலி கேட்டது. அரசி தானம் வழங்க இருக்கிறார், யார் என்ன வேண்டுமானாலும் பெற்று கொள்ளலாம் என்ற அறிவிப்பு அனைவர் செவிகளிலும் ஒலித்தது. அரசன் கேட்ட தானம். அரசன் அமைச்சருடன் தானம் வழங்கப்படும் இடத்தில் மகன் முன்னால் வந்து நின்றார். அதை கண்டு அபீக்ஷிதன் திடுக்கிட்டு என்ன வேண்டும் என்று கேட்டான். வாக்கு தவறக்கூடாது, என்ன கேட்டாலும் தர வேண்டும் என்றார் மன்னன். தங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், என்ன வேண்டும் கூறுங்கள் என்றான் அபீக்ஷிதன். அப்போது மன்னன், உன் மகன் முகத்தை நான் காண வேண்டும், அதுவே நான் வேண்டும் வரம் என்றார். அபீக்ஷிதன் தர்ம சங்கடத்தில் சிக்கி தவித்தான். தன் உறுதிமொழியையே மீறுவதா அல்லது கொடுத்த வாக்கை மீறுவதா என்று சிந்தித்து பின்னர் தன் வைராக்கியத்தை மீறினாலும் தாயின் விரதத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்ற முடிவிற்கு வந்தான். தந்தையிடம், தங்கள் விருப்பப்படி செய்கிறேன், சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டான். பெற்றோர் மகிழ்ச்சியுற்றனர். தனக்கு ஏற்ற மனைவியை எப்படி கண்டுபிடிப்பது என்று சிந்தித்த வண்ணம் அவன் காட்டு வழியில் சென்று கொண்டிருக்கையில் ஓர் அரக்கன் கொடி போன்ற ஒரு பெண்ணை தூக்கிச் செல்வதை கண்டு, அரக்கனே நில், என் பாணத்திற்கு பதில் சொல்லிவிட்டு செல் என்று கூற, அரக்கன் பெண்ணை கீழே வைத்துவிட்டு ஓடிப்போய் ஒரு மரத்தை வேருடன் பிடுங்க முயற்சித்தான். அரசன் அரக்கனை வெல்லல். அச்சமயம் அந்த பெண்ணை அவள் யார் என்றும் எவ்வாறு அரக்கன் கையில் சிக்கினாய் என்றும் கேட்க, அவள்தான் அபீக்ஷிதன் மனைவி. கானகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த தன்னை அரக்கன் பலவந்தமாக தூக்கி போக முயல்கிறான். தன் கணவர் எங்கிருக்கிறாரோ, அவர் எப்படி வந்து தன்னை காப்பாற்றுவாரோ என்று கூறி அழுதாள். அபீக்ஷிதனுக்கு தடுமாற்றம், ஒன்றும் புரியவில்லை. எனினும் அந்த அரக்கனை கொன்று அவளை காப்பாற்றினான். அப்போது தேவர்கள், தேவலோகத்தின் பயம் நீங்கியது. அசுரனை வென்ற உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர். அவன் தன் தந்தையின் கோரிக்கையை நிறைவேற்ற வழிகாட்டுமாறு வேண்டினான். அப்போது தேவேந்திரன், வைசாலினியை உனக்கு தெரியவில்லையா? இவளை விட சிறந்த மனைவி கிடைப்பாளா? இவளையே திருமணம் செய்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவாயாக என்று வாழ்த்தினான். அபீக்ஷிதன் திருமணம். வைசாலினி அபீக்ஷிதனை பணிந்து தன்னை ஒரு விஷப்பாம்பு பாதாளம் கொண்டு சென்றதையும், நாகராஜன் பூவுலகை ஆளும் ஒரு புதல்வனை நான் அடைவேன் என்று ஆசீர்வதித்து பூவுலகில் கொண்டு வந்து விடுகையில் என்றைக்காவது அவரது பிள்ளைகளுக்கு ஆபத்து நேரும் போது காப்பாற்றுமாறும் கேட்டுக்கொண்டாள். அவ்வாறே என்று வாக்களித்தான். என்றாவது ஒரு நாள் தன் பதியாகி அபீக்ஷிதனை அடைய முடியும் என்று நம்பிக்கையில் இருந்தாள். இன்று நம்பிக்கை வீணாகவில்லை என்று கூறியவள் உடனே அவளை காந்தர்வ முறைப்படி விவாகம் செய்து கொள்ள வேண்டினாள். பெற்றோர் இன்று திருமணம் முறையல்ல என்று எண்ணிய அபீக்ஷிதன் முன் ஒரு கந்தர்வன் தோன்றி, வைசாலினி பாமினி என்னும் தன் மகளே என்றும், அவள் ஒரு சமயம் ஒரு முனிவரை அவமதித்ததன் காரணமாக மானிட பிறவி அடைந்தாள் என்றும், அபீக்ஷிதனால் விமோச்சனம் அடைந்தாள் என்றும் கூறி இருவரையும் விமானத்தில் ஏற்றி கொண்டு கந்தர்வலோகத்திற்கு அழைத்து சென்று விதிப்படி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். இருவரும் கந்தர்வலோகத்தில் எல்லையற்ற இன்பங்களை அனுபவித்து துய்க்க அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. தும்புரு மகரிஷி அங்கு வந்த அக்குழந்தைக்கு ஜாத கர்மம், நாமகரணம் ஆகியவற்றை செய்து வைத்தார். அக்குழந்தை பிறந்த போது மந்த மாருதம் வீசியதால் அதற்கு மருத்து என்று பெயரிட்டனர். வாக்கு காப்பாற்றப்பட்டது. சில தினங்கள் கழிந்து அபீக்ஷிதன் கந்தர்வராஜனிடம் விடைபெற்று கொண்டு தன் நாடு திரும்பி வந்து தந்தையிடம் குழந்தையை கொடுத்து தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியதாக கூறினான். தன் மனைவி வைசாலினியும் கடும் தவம் புரிந்து தன் உறுதிமொழிப்படி நம்பிக்கையுடன் தவம் செய்து தன்னை திருமணம் செய்து கொண்டதையும் கூறினான். கனித்திறனும் வீரையும் பெருமகிழ்ச்சி கொண்டனர். கற்பின் வலிமையால் எதையும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்து விட்டாள் என கூறி அவளை பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்தனர். 33ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.